அமெரிக்காவுக்கு வந்தாச்சு. வந்தா நெறைய சென்னையில இருக்கிறத மிஸ் பண்றோம். அதில ரொம்ப மிஸ் பண்றது இந்த நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து எதில பார்த்தாலும் மன்னடி இஃப்தார் ஸ்நாக்ஸ் வீடியோ தாங்க. ஸோ இத பார்த்து டெம்ப்ட் ஆன என் பிள்ளைங்க எனக்கும் இந்த மாரி ஸ்நாக்ஸ் வீட்ல செஞ்சு குடுமான்னு கேட்டுடுச்சுங்க. சரி வாங்க நம்ம செஞ்சுருவோம். பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கனுங்க. ஸோ சிக்கன் வந்து நான் பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூனு, கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க ப்ரெட் அந்த சைட்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம க்ரம்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து மிக்சியில் ஒரு 2 சுற்றுனீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கனை வந்து தனியாக எடுத்திருக்கேன். அண்ட் வந்து உருளைக்கிழங்கை தனியாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க. இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், நார்மலான சில்லி பவுடரு, அண்ட் வந்து இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டாம் கலர்லாம் நல்லது இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன், ரெட், ஆரஞ்சு 3 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மைதாவை கொஞ்சமாக தண்ணி போட்டு பைண்டிங்காக நான் அதுவும் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து அந்த கலர் பவுடர், நம்ம என்ன கலர் பவுடர் எடுத்துருக்கோமோ அதையும் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருங்க. நான் வந்து கட்லெட்டோட ஷேப்புக்கு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அடுத்து பாப்சிக்கல் ஸ்டிக். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை மேலே லைட்டாக தெளிச்சுட்டு இந்த கட்லெட்டை வந்து உள்ளே வச்சு அதுக்கப்புறமா இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கையும் வச்சு நல்லா வந்து 2 பக்கம் நல்ல கார்னர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த பைண்டிங் ஏஜென்ட்டுக்கான அந்த மைதா பேட்டர் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே வந்து எக் வாஷ் கொடுத்துருங்க. எக் வாஷ் கொடுத்துட்டு நம்ம வந்து கலர்ஃபுல்லாக வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட் க்ரம்ஸை, அதில் வந்து மேலே அப்படி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஓவர் நைட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் இது எல்லாமே நல்ல ஃபேர்ம் ஆகி ஸ்டிக் ஆகி இருக்கும். அண்ட் வந்து நம்ம பொரிக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ இப்படியே நீங்கள் வந்து பொரிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக வராது. அதனால் என்ன பண்ணேன்னா ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேர்மாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நல்லா வந்து அடுப்பில் இந்த மாதிரி பெரிய அகலமான வானில் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த ஜில்லாவுக்கு போனாலும் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம்.